வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் வித் ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாப் டெக்னிக்னா என்ன, செகண்ட் ஒன் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடிஸ் என்னென்ன இருக்கு, தேர்ட் ஒன் ஸ்டாப் டெக்னிக்கை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாடிஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ஃபோர்த்து அதனால என்ன பலன்கள்லாம் கிடைக்கும், ஃபிஃப்த்து அதை எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டாப் டெக்னிக்னா முதல்ல என்னன்னா, நீங்க ஒரு மென்டலி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ்ல இல்ல ஒரு கன்ஃபியூஸ்டா ஒரு டிப்ரெஷனா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல முடிவெடுக்க முடியாத மாதிரி ஒரு 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 சுச்சுவேஷன்ல இருக்கீங்க, இல்ல லைஃப் வந்து ஒரு ப்ராப்பரா நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னும் போது இம்மிடியட்டா அந்த தாட் ப்ராசஸை இம்மிடியட்டா அந்த ஸ்பாட்ல ஸ்டாப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது நம்ம ஒரு புதுசா ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு புதிய மனுஷால சந்திக்க போறோம், இன்டர்வியூக்கு போறோம், அந்த மாதிரின்னும் போது நம்மள அறியாம ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகும். என்ன சொல்றது, நாம ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு முயற்சி எடுக்க போறோம்னா சுத்தி ஏகப்பட்ட தாட் ப்ராசஸ் நம்ம மனசுக்குள்ள தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ், கன்ஃபியூஷனான தாட்ஸ் நிறைய வரும். ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆக போறதுக்கு முன்னாடி நாம இம்மிடியட்டா ஸ்டாப் த தாட் ப்ராசஸ், இம்மிடியட்டா அந்த இடத்த ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு டேக் எ பிரீத், ஒரு ஆழ்ந்த மூச்சு பயிற்சி. அது வந்து என்ன சொல்றது, 6-4-8 இல்லைன்னா பாக்ஸ் மெத்தட் கூட யூஸ் பண்ணுவாங்க. 4-4-4 சொல்லிட்டு 4 செகண்ட் இருக்கு, 4 செகண்ட் ஹோல்ட் பண்ணி 4 செகண்ட் ரிலீஸ் பண்ணணும். அந்த மாதிரி சொல்லிட்டு ஏதாவது ஒரு மூச்சு பயிற்சியை நீங்க வந்து ஒரு ஆழ்ந்த மூச்சு பயிற்சி, மூச்சு இழுத்து வெளியே விடணும், டேக் எ பிரீத். அதுக்கப்புறம் நம்ம உடலுக்குள்ளேயும் நம்மளை சுத்தியும் என்ன நடக்குது, என்ன தாட் ப்ராசஸ் போகுது அப்படின்ட்டு அப்சர்வ் பண்ணணும். ஸோ ஸ்டாப்னா இமிடியட்டா தாட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும், டீனா டேக் எ பிரீத், ஓனா அப்சர்வ் யுவர் தாட்ஸ் ஆர் சுத்தி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் என்னவா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ன பண்றோம், எதுக்காக வந்திருக்கோம், ஏன் எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்றத பத்தி நம்ம டீப்பா வந்து ஒரு சின்ன அப்சர்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற நல்லது கெட்டது என்ன, அதுல என்ன பாசிட்டிவ், நம்ம ஏதாவது ரிசல்ட் இருந்தா நம்ம ரியாக்ட் பண்ணலாம், ரிசல்ட் இல்லாததுக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்றது, ஸோ என்ன மாதிரியான விளைவுகள் வரப்போகுது அப்படின்றத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு எந்த முடிவு எடுத்தா நமக்கு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்த முடியும். ஸோ விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான செயல்படுதல், ப்ரொசீடியூவர் எஃபெக்டிவ் ப்ரொசீடியூர், உங்களுடைய ஆக்ஷன்ஸை வந்து செயல்படுத்தணும் அப்படின்றது தான் பி. ஸோ STOP, ஸ்டாப்னா ஸ்டாப் யுவர் தாட்ஸ், டீனா டேக் எ பிரீத், அப்சர்வ் தாட்ஸ், ப்ரொசீட் யுவர் ஆக்ஷன். ஸோ இதுதான் ஸ்டாப்ன்றது வந்து நம்ம ஏற்கனவே ஷார்ட் வீடியோலையும் பார்த்துருப்போம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாடிஸ் அப்படி என்னன்னா, நம்மளுடைய பிசிக்கல் எலிமெண்ட், நம்மளுடைய உடல், கண், காது, மூக்கு உறுப்புகள், தசை, எலும்பு, சதை, இது எல்லாமே வந்து ஒரு பிசிக்கலா கண்ணில் நம்மளால பார்க்க முடியும். ஈவன் உள்ள இருக்கிறத கூட நம்ம ஸ்கேன் பண்ணி உள்ள என்ன செயல்பாடுகள் இருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவு கண்ணில் பார்க்க முடிகிற விஷயங்கள். பட் கண்ணில் பார்க்க முடியாத விஷயங்கள்னு இன்னும் இருக்கு. எமோஷன்ஸ், நம்மளோட உணர்வுகளை வந்து பாடி லாங்குவேஜ் மூலயமா நம்ம உடல் அசை வச்சு இது பண்ணோம். பட் அந்த உணர்வு எங்கிருந்து வருது, எப்படி வருது, ஏன் வருது அப்படின்ற ஒரு அதை வந்து நம்ம கண்களால் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து மென்டலா நம்ம என்ன சிந்திக்கிறோம், நம்ம என்ன நம்மளை தயார்படுத்தி உள்ள நம்மளோட பேட்டர்ன் எப்படி இருக்கு, நம்ம எந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம். ஒரு சிலர் வந்து டிஃப்ரெண்டான கடவுள்களை வந்து நம்புவாங்க. அந்தந்த தருணத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய ஜோதிட ஜாதகங்கள்லாம் நம்புவாங்க, இல்லை மூட நம்பிக்கைகளை நம்பிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன அவங்களுக்கு பர்சனல் சென்டிமெண்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட சிந்தனை சார்ந்த விஷயங்களை வந்து மென்டல் பாடி அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவல் பாடி அப்படின்றது என்னன்னா, நாம உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்களை நம்ம ஜஸ்ட் நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம என்ன ஆக போறோம், எப்படி நம்ம லைஃப் வந்து ஜேர்னி இருக்க போகுது, நம்மளோட எண்ட் ஆஃப் த லைஃப்ல வந்து என்ன மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருந்தா பெட்டரா இருக்கும். நம்ம உடலுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, அது எனர்ஜி நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த எனர்ஜி இருக்கிறதுனாலதான் நம்ம நடமாடிக்கிட்டு இருக்கோம். அது இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் குப்பையா மாறிடுவோம் வித்தின் 24 ஹவர்ஸ்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு
ப்ராஸ்பெக்டிவ்ல வந்து திங்க் பண்ற விஷயம், அதுல ஒரு மனநிறைவு அடையிறது, அதுதான் வந்து ஒரு ஃபைனலான ஒரு மனநிறைவான சூழ்நிலை. எல்லாரும் வந்து முதுமை காலத்துல அந்த மாதிரியான ஒரு ஜோனுக்குள்ளதான் போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதை ரியலிஸ்டிக்கா நம்ம இப்பவே லைவ்லியா நமக்குள்ள இருக்கிற சோல் எப்படி இருக்கு, நம்ம என்ன தாட் ப்ராசஸ்ல, நம்ம என்ன ஒரு பர்பஸ்ல நம்ம வாழணும்னு ஆசைப்படுறோம், அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் திங்க் பண்றதுலாம் வந்து ஸ்பிரிச்சுவல் பாடின்னு சொல்லலாம். ஸோ பிசிக்கல், மென்டல் அண்ட் எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாடிஸ் இருக்கு. அதுல என்ன விஷயம்னா, பிசிக்கல் பாடின்றது வந்து நம்ம எலிமெண்ட்ஸ், பிசிக்கல் எலிமெண்ட்டை நம்ம கண்ணில் பார்க்குற விஷயமா இருக்கு. ரிமைனிங் 3 திங்ஸ் வந்து எமோஷனல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வந்து கண்ணில் பார்க்க முடியல. இந்த எமோஷனல், பிசிக்கல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல், இந்த 3 டைப் ஆஃப் பாடிஸுமே வந்து இன்னர் 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 வேர்ல்டு. அது வந்து ஸோ பிசிக்கல் மட்டும்தான் நம்ம வெளி உலகத்தோட தொடர்புல இருக்கும், உள்ளுக்குள்ளேயே ஒர்க் பண்ணுது. மற்ற ரிமைனிங் 3 பாடியுமே வந்து இன்சைட் ஆஃப் த பாடியில இருக்கு. ஸோ பெரும்பாலும் நாம பண்ற தப்பு என்னன்னா, சுத்தி ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அதை மனசுக்குள்ள, நம்ம எமோஷனுக்குள்ள, உணர்ச்சிக்குள்ள, நம்மளோட சிந்தனைக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு நம்மளுடைய என்ன சொல்றது, ஒரு சோல்ஃபுல்லான நம்மளோட பாடியை ரப்சர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் டிப்ரெஷனாகவும் கன்ஃபியூஷன்ஸ்னாகவும் இல்லை ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுது. ஸோ 3 விதமான எமோஷனல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் 3 விதமான பாடி இருந்தும் ஒரு பாடி, பிசிக்கல் பாடியே கொடுக்குற வெளி உலக தொடர்புல இருந்து வர விஷயங்களுக்காக மற்ற ரிமைனிங் 3 பாடியுமே சஃபர் ஆகுது. ஸோ ஒரு இன்டலெக்சுவலா நம்ம ஒரு யோசிக்கணும்னா 3 பாடியை வச்சு ஒரு பாடியை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அந்த வேரியண்ட்டை நம்ம எப்படி அழகா புரிஞ்சுக்கணும் அப்படின்ற கான்செப்டுக்காக தான் இந்த 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாடியில ஸ்டாப் டெக்னிக்கை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உடல், மனம், உணர்ச்சி அண்ட் சோல், இதுதான் பிசிக்கல், மென்டல் அண்ட் எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் 4 பரிமாணங்கள்லயும் வந்து சோர்வை அனுபவிக்கிறாங்க. இந்த 4 உடல்களும் ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது உங்களோட லைஃப்ல ஒரு கிளாரிட்டி, ஒரு பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன், ஒரு எனர்ஜி அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது ஸ்டாப் நுட்பம் வந்து ஒரு 1 மினிட் மைண்ட்ஃபுல்னஸ் ஹேக் அந்த மாதிரி நீங்க பயன்படுத்துறதுக்கு இதை வந்து உபயோகப்படுத்தலாம். ஸோ இது அப்படி படுத்தும்போது உடல், ஆன்மா, மனம், ஆன்மா இந்த சமநிலையை எளிதாக பெறுவதற்கு உதவுகிறது அப்படின்றது தான் இதில் பார்க்குறோம். ஸோ ஸ்டாப்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு பதட்டத்தில் ஒரு ஸ்பீடாக நம்ம நெகட்டிவ் தாட்ஸ், ஆட்டோமேட்டிக் தாட்ஸ், ஒரு நாளைக்கு 60,000 சிந்தனைகள் வர்றதா சொல்றாங்க. ஒரு மனுஷனால ஒரு நாளைக்கு 3000 டிசிஷன் எடுக்க முடியும்னு சொல்றாங்க. இன்னும் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரு செகண்டுக்கு லேக்ஸ் கணக்கில் தாட்ஸ் வந்து நமக்குள்ள, அதாவது நம்ம வேற மாதிரி ஒரு புரிதல் அடுத்தடுத்த செஷன்ல உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா நான் புரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அதை உங்களுக்கு சரியான முறையில் கன்வே பண்ணலைன்னா, அது சரியான புரிஞ்சிக்க முடியலன்னாக்கா அது புரியாம ஒரு கன்ஃபியூஷன் நிலைமைக்கு கொண்டு போயிடக்கூடாது. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு 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 நிமிஷத்துக்கு லேக்ஸ் கணக்கில் தாட்ஸ் வருதுன்றாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது, அதை நம்ம அப்சர்வ் பண்ண கூட முடியாது. ஒரு பிரபஞ்ச சக்தின்னும் போது அதுல வந்து எல்லாமே நிறைய விதமான எனர்ஜிஸ் வந்து மிக்சடில் மூவிங்லேயே இருக்கு. ஸோ நாமளும் அந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு பொருள், ஒரு மரம், ஒரு செடி கொடி மாதிரி நாமளும் ஒரு உயிரினம். அந்த மாதிரி நம்ம மூவ் ஆகும்போது நமக்குள்ள எண்ணலைகளோட, நம்ம பிசிக்கல் பாடியை தவிர்த்து நம்ம எமோஷனல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பாடிலாம் இருக்குன்னு சொன்னோம். ஸோ இந்த பாடிஸ்லாம் வந்து நம்ம உடம்புல மட்டும் கிடையாது, எல்லார் உடம்புலயும் இருக்கு, இந்த பிரபஞ்சத்துலயும் இருக்கு, செடி, மரம், கொடி, காத்து எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து தாட் ப்ராசஸ் நிறைஞ்சுதான் மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வரும். ஸோ அதனால நம்மக்குள்ள இருக்கிற பிரபஞ்ச அணுக்களிலும் மூலக்கூறுகளிலும் அந்த வேவ் லென்த் வந்து நம்ம எப்பயுமே நம்ம தாட் ப்ராசஸ் வந்து நிறைய தாட் ப்ராசஸ் வந்துகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அதுல அந்த சுச்சுவேஷன்ஸ்ல நமக்கு என்ன வேணுமோ அந்த தாட்டை நமக்கு தேவையான நேரத்துல நாம எடுத்து உபயோகப்படுத்தும் போது நம்ம லைஃப் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்தணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டாப் டெக்னிக்கோட ஒரு சின்ன ஒரு க்ளூ. இது வந்து எல்லாத்துக்குமே லைஃப்ல ஃபுல்ஃபில் ஆயிடுன்னு சொல்லல. ஒரு 1 மினிட்ல நீங்க வந்து ஒரு சிந்தனையை
ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ ஒரு பதட்டமா நீங்க வேகமா ஒரு தாட் ப்ராசஸ்ல ஓடிக்கிட்டே இருக்கும்பொழுது அதை நிறுத்தணும், அதுக்கு ஒரு இமிடியட்டா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வைங்க அப்படின்றதுக்காக தான் எஸ். அதுக்கு அடுத்தது டி. டி வந்து மூச்சுன்றது வந்து டேக் ஏ பிரீத். இது சம்மந்தமே இல்லாம எப்படி ஒரு கோவத்துல இருக்கும்போது எப்படி பிரீத் எடுக்க முடியும் எடுத்தா. ஏன்னா இப்ப ஏற்கனவே இந்த ஸ்லைட்ல சொல்லியிருக்கேன் பாருங்க, அதிக வேலை பிஸியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டென்ஷன்ல அதை ஸ்டாப் பண்றது தான் ரியல் பவர். அது முடியாம தான் ஆக்சுவலி ஸ்டாப் பண்றது என்ன பெரிய அது என்ன முடிவு கிடைச்சிட போகுது. நல்லா மூர்க்கத்தனமா ஒரு போர்ஸா ஒரு ஃபெராசிட்டியோட மூவ் பண்ணும்போது தானே எந்த முடிவாக இருந்தாலும் கிடைக்கும். அது பிசிக்கலா நம்ம பேசுறது. பட் தாட் ப்ராசஸர் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் பண்ணி பார்க்கும்போது நம்ம வேகமா போகும்போது சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட கண்டுக்க மாட்டோம். நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டா அட்லீஸ்ட் சுத்தி யாராவது இருந்தாங்கன்னா நம்ம கண்ணில் படுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு தாட் ப்ராசஸ் இமீடியட்டா ஸ்டாப் பண்ணும்போது அதுக்கு ஒரு டூலா மூச்சு வந்து உபயோகப்படுத்தலாம், மூச்சு பயிற்சி எடுக்கலாம். ஏன்னா பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி ஒரு ஒரு சமநிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு மனசுன்னு நீங்க எது ஒரு முடிவெடுக்கிற ஒரு ஆரோக்கியமான ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிற பீஸ்ஃபுல் கிடைக்கிற இது எல்லாமே எங்கேருந்து கிடைக்கணும்னா நம்ம மனசுல இருந்து கிடைக்கும். ஸோ அந்த மனசை ஆக்டிவேட் பண்ணணும்னா மூச்சு மூலியமா ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்றதான் இதுல சொல்ல வராங்க. ஸோ அதனாலதான் இந்த இடத்துல டேக் ஏ பிரீத் அப்படின்னு சொல்றோம். ஸோ மனசோட ரிமோட் கண்ட்ரோலா மூச்சு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசை சாந்தப்படுத்துறதுக்கு மூச்சு பயிற்சி யூஸ் பண்ணணும். மனசை ரிலாக்ஸ் பண்றதுக்கு மூச்சு பயிற்சி யூஸ் பண்ணலாம். உடம்பு ரிலாக்ஸ் பண்றதுக்கு மூச்சு பயிற்சி யூஸ் பண்ணலாம். தேவையற்ற சிந்தனைகளை வெளியேற்றதுக்கு மூச்சு பயிற்சி யூஸ் பண்ணலாம். தேவையற்ற வீணான காற்றுகளை வெளியேறதுக்கு மூச்சு பயிற்சி யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னர் எலிமெண்ட்ஸ்ல வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி, பீஸ்ஃபுல்னஸ், மைண்ட்ஃபுல்னஸ் இதெல்லாம் வேணும்னா மூச்சு பயிற்சி உபயோகப்படுத்தலாம். ஸோ அதனால இந்த இடத்துல மூச்சு பயிற்சி இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்றது தான் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்சர்வ் தாட்னா நீங்க வந்து ஒரு ரிலாக்ஸே இல்லாம பயங்கர ஸ்பீடா பைக்ல போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தாட்ஸ் வரும். பட் அது மிக்ஸ்டு தாட்ஸ் வந்து ஒரு ஒரு கன்க்ளூடடான ஒரு ஒரு தெளிவான இல்லாம ஒரு ரஷ்ஷா இருக்கும். அதே நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு வாரமா மரத்தடியில கொஞ்சம் ரிலாக்ஸா நின்னீங்கன்னா அதுல ஒரு தாட் ப்ராசஸ் வரும். நாம என்ன அது ஒரு என்ஜாய் பண்ற ஒரு ஒரு சமநிலைக்கு வரும் இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து சமநிலை கொண்டு வர்றதுக்காக தான் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன இப்போ ஒரு இஷ்யூ இருக்கு, ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, ஃபேமிலி இஷ்யூஸ், ரிலேஷன்ஷிப்ல, இல்லை அஃபீஷியலா வந்து ஒரு இன்டர்வியூ போறீங்க, இல்லை ஏதாவது டெய்லியும் நிறைய விதமான டே டு டே லைஃப்ல வந்து ஒரு நூற்றுக்கணக்கான டிசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தாட் அப்சர்வ் பண்ணி அதாவது ஸ்டாப் பண்ணி மூச்சு இழுத்து விட்டு அப்சர்வ் பண்ணும்போது நமக்கான டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றது தான் அப்சர்வ் தாட். அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணா அந்த தாட் ப்ராசஸ்லாம் என்னென்ன ரைட் எது ராங் எது சுற்றி நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத கவனிக்கணும் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் ப்ரொசீடிவ் அந்த அந்த எமோஷனலுக்கு அந்த உணர்ச்சி வேகத்தில் நம்ம விடுற வார்த்தைகளும் உணர்ச்சி வேகத்தில் நம்ம எடுக்கிற முடிவுகளுக்கும் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான தேவையற்ற விளைவுகளை, நெகட்டிவான விளைவுகளை ஏற்படுத்தாம அந்த உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பவர்ஃபுல்லான டிசிஷனை எடுத்து ஆக்ஷன்ல செயல்படணும், ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றது தான் திரும்ப ஒரு வாட்டி ஸ்டாப் பண்றது பத்தி. இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஜென்ரலா ஸ்டாப், பிரீத்து, மைண்ட் ரீசெட், இதுதான். இதனால என்ன பலன் கிடைக்குதுன்னா அவாய்ட் ஆட்டோ நெகட்டிவ் தாட்ஸ். ஆட்டோ நெகட்டிவ் தாட்ஸ்னா என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருக்குன்னா என்னன்னு தெரியல. இப்போ நாம ஒருத்தங்களை பார்க்க போறோம், அவங்கள ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறோம், ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஆனா அதனால அது அவன் நினைப்பானோ, இது இவன் இப்படி நினைப்பானோ, இப்படி நினைப்பானோ, அப்படி நினைப்பானோன்னு ஒரு ஏகப்பட்ட தாட் அன்னெசரியா வந்துகிட்டே இருக்கும். நீங்க என்னதான் நினைச்சிட்டு போனாலும் அங்க நடக்க போறது என்ன ஒரு நிகழ்வு தான். அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். ஆனா பாசிட்டிவா இருந்ததுன்னா ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி நம்மள வந்து ஒரு கற்பனை உலகத்துக்கு போய் ரொம்ப தேவையற்ற சிந்தனைகளை மாத்தி நம்ம ஒரு தலகணத்துக்கு போயிடுற அளவுக்கு போய்ப்பாங்க. அதே மாதிரி நெகட்டிவா இருந்ததுன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமா பயந்து போட்டு புஷ் பண்ணி ரஷ் பண்ணி ஒரு அட்ரினலின்லாம் இது பண்ணி ஒரு மாதிரி பதட்டமான நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாத இந்த ஆட்டோ நெகட்டிவ் தாட்ஸ், இந்த ஆன்ட்டுங்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த டெக்னிக் நம்ம யூஸ் பண்றோன்றது. மைண்டை ரீசெட் பண்ணணும். அது ஸ்பேன் ஆஃப் பீரியட்னு பார்த்தீங்கன்னா
1 மினிட். பட் அந்த பிரீத்திங் செஷன்ஸ்ல உங்களுக்கு எப்போ சமநிலை வர வரைக்கும் நீங்க வந்து ஒரு ரிலாக்ஸா ஒரு ஓரமா ஒரு டீ கடை பக்கத்துலயோ இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸா இல்லை நின்று கூட ஒரு சின்னதா ஒரு பிரீத்திங் செஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க தாட் அப்சர்வ் பண்ணி டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றது தான். இதுல 4 உடல்கள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிசிக்கல்னா நம்மளுக்கு இந்த தசை எலும்பு சதைகள்னா உணர்ச்சிகள்னாக்கா நாம வந்து எமோஷ்னலா ஒருத்தங்க கிட்ட கனெக்ட் ஆகுறோம், அவங்கள நமக்கு பிடிச்சிருக்கு, அவங்க பிரிவு தாங்க முடியல, வருத்தமா இருக்கு, இந்த மாதிரி ஒருத்தங்களை அட்ராக்ஷன்ஸ் ஒரு அஃபெக்ஷனட்டா பிகேவ் பண்றாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து உணர்ச்சி எமோஷனல் பாடிக்குள்ள அடங்குது. மென்டல் பாடினா அவங்களோட பேசிக்கான ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குல்ல, யூனிக்னஸ்னு ஒன்று இருக்குல்ல, அவங்கள எதை சிந்திக்கிறாங்க, அவங்களோட அடிப்படை சித்தாந்தம் என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மென்டலி வரும். ஸ்பிரிச்சுவல்னாக்கா நோக்கம், ஆன்மீகம், உணர்வு, பீஸ்ஃபுல்னஸ், எந்த பர்பஸ் அதை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பேஷனேட் இருக்கும். ஒருத்தவங்க மியூசிக் டைரக்டர் ஆகணும், ஒருத்தவங்க நல்ல நடிகர் ஆகணும், ஒருத்தவங்க நல்ல கிரிக்கெட்டர் ஆகணும், ஒருத்தவங்க நல்ல ரைட்டர் ஆகணும். ஸோ அவங்களோட பர்பஸ்ல ஒரு சோஷியல் லீடர் ஆகணும், பொலிட்டீஷியன் ஆகணும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு அவங்களுக்கு வந்து பணத்தை பிடிக்காது சிலருக்கு, ஒரு சிலருக்கு பணம் பயங்கர குறிக்கோளாக இருக்கும், ஒரு சிலர் பணம்லாம் எனக்கு வேணாம், ஜஸ்ட் ஒரு லைஃப் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் அன்புக்கு அடிமை ஆவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்ல சொன்னால் வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்பஸ்ஃபுல்லாக அவங்க வந்து லைஃப் லீட் பண்ணி அதில் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஸோ அது ஸ்பிரிச்சுவலோட கனெக்ட் ஆகும். அது வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது பிரபஞ்சமே அவங்களுக்கு வந்து பாதி முடிவு எடுத்தா கூட போதும், அவங்க மீதி பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் பாடிக்குள்ள அடங்கும். ஸோ இதில் வந்து ஸ்டாப் நுட்பம் எப்படி, இதில் வந்து டேக் ஏ பிரீத் வந்து பாக்ஸ் மெத்தடில் 4 செகண்ட்ல வந்து மூச்சு இழுக்கணும், 4 செகண்ட் ஹோல்டு பண்ணணும், 4 செகண்ட்ல ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. 6 செகண்டுக்கு உள்ள இருக்கு, 4 செகண்டுக்கு ஹோல்டு பண்ணி 8 செகண்ட் அளவுக்கு ரிலாக்ஸாக வெளியே விடணும். அது வந்து ரொம்ப டீப்பாக உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு சமநிலை ஏற்படுத்தும். அப்படி இல்லைனாக்கா 4 செகண்ட் உள்ள இருக்கு, 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணி 6 செகண்ட் வெளியே விடணும். அப்படி எண்ட் ஆஃப் தி ரிசல்ட் வந்து இழுக்கிறத விட வெளியிடும் போது கொஞ்சம் ஜாஸ்தி டைம் எடுத்து வெளியிடணும். அதுதான் இதில் சொல்ல வர்றது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலங்கள் எல்லாமே வந்து ஒரு சாந்தப்படுத்தும், ஒரு ரீசெட் பண்ணும். ஒரு ப்ரெஷரில், ஒரு ஹேங்கில், ஒரு டென்ஷனில், ஆன்சைட்டியில், ஒரு டிப்ரெஷனில் இருக்கும்போது நீங்கள் மூச்சு பயிற்சி அடிக்கடி எடுக்கும்போது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சமநிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூச்சு பயிற்சி எடுத்துட்டு நீங்கள் தாட் அப்சர்வ் பண்ணும்போது நீங்கள் யாரு, எதுக்காக இங்கே இருக்கிறீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இதை பண்ணுறீங்க, இதனால உங்களுடைய உடலுக்குள்ள என்ன ரியாக்ட் ஆகுது, எந்த பகுதியில் ரியாக்ட் ஆகுது, அது என்ன பண்ணுது, என்ன பெயினா இருக்கா, ஒரு கூஸ் பம்பா இருக்கா, இல்லை ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கா, இல்லை இரிட்டேட்டடா இருக்கா, ஒரு ஸோ ஃப்ளைட் ஃபைட் மெத்தட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பதட்டமா எங்க நீங்க உணர்றீங்க அப்படின்றத வந்து அந்த தாட் அப்சர்வ் பண்ற ப்ராசஸ்ல நீங்க பண்ண வேண்டியது. அடுத்தது வந்து ப்ரொசீடு டு த ஆக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரிலாக்ஸாக தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக கை காலெல்லாம் நீட்டி என்ன அப்படி அந்த அந்த மாதிரி ஒரு தண்ணிலாம் குடிச்சிட்டு மூச்சு பயிற்சிலாம் முடிச்சுட்டு தாட்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு, சாரி அந்த இதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப்பு, தானாக ஓடுற அந்த தாட் ப்ராசஸுக்கு ஒரு வேகத்தடை போடுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, தாட் அப்சர்வ் பண்ணுங்க, தண்ணியை குடிச்சிட்டு ரிலாக்ஸாக இது பண்ணிட்டு என்ன முடிவெடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். அந்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை வந்து என்னென்ன மாதிரியான முடிவு எடுத்தால் உங்களுக்கு சாதகமாக அமையுமோ அந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கும்போது லைஃப் வந்து ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி குயிக்காக அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்றது தான். இது வந்து மனம் உடல் சிக்கலை உடனடியாக குறைத்து விடுகிறது. இந்த பயிற்சி வந்து தினமும் 3-5 முறை பண்ணா எப்படி இருக்கும் நீங்களே யோசித்து பார்த்துங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து செப்பரேட் ஸ்டாப் டெக்னிக் வந்து பிசிக்கல் பாடியில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னெல்லாம் வருது அப்படின்றத பற்றி தான் மூச்சு கட்டுப்பாடு பண்ணும்போது பிளட் ப்ரெஷர் வந்து சமநிலை பெறும். இம்மிடியட்டாக வந்து ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து மூச்சு பயிற்சி நீங்கள் தொடர்ந்து டீப்பாக பண்ணும்போது, டீப்பாக அந்த மாதிரி கிடையாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூச்சு இழுக்கிறத விட ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். அந்த மாதிரி டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி மூச்சு பயிற்சி பண்ணும்போது பிளட் ப்ரெஷர் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிடும், ஆன் தி ஸ்பாட்லேயும் குறைஞ்சிரும்.
அதுக்கப்புறம் ஏடிபி எனர்ஜி ரீசெட் அப்படின்னா என்னன்னா அடினோபாஸ்பேட் ட்ரைபாஸ்பேட் சிந்தசிஸ் சொல்லுவாங்க. அது என்னன்னா மைட்டோகாண்ட்ரியாலாம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு எனர்ஜி இல்லாம இருந்ததுனாக்கா அதுல வந்து பிளஸ் மைனஸ்னு இருக்கும். அது இது ரெண்டுத்துல ரெண்டு அயன் இருக்குல்ல, ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டா இருந்தாதான் அந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து ஒரு உற்சாகமா இருக்கும். அதுல நம்ம ஃபுட் ஹேபிட் சோகமா இருக்கிறோம், நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாம இருக்கிறோம், ஓவர் திங்கிங்ல இருக்கணும் போது அங்கங்க அப்படியே செல்கள்லாம் வந்து சோர்ந்து போய் இருக்கும்போது மைட்டோகாண்ட்ரியெல்லாம் வந்து அதை அந்த பிளஸ் மைனஸை வந்து அந்த அயன் சமநிலை இல்லாம பேலன்ஸ் இல்லாம அப்படியே கிடக்கும். ஸோ நம்ம மூச்சு பயிற்சி எடுக்கும்போது அந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கு போய் ஒரு ஆக்சிஜன் சப்ளை ஆகும்போது அதை ஸ்பார்க் எடுத்து கொஞ்சம் உற்சாகப்படும். ஸோ நான் எங்க சொல்லிட்டு இருக்கேன்னா செல்களுக்குள்ள இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒரு செல்களுக்குமே ஒரு உற்சாகம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஏன்னா மூளை பற்றி நான் நான் அடுத்த வீடியோவில் சொல்லலாம்னு இருக்கேன். மூளையோட மிக சிறந்த உணவு ஆக்சிஜன். உடலுக்கு அத்தனை இடத்துக்கும் தேவைப்பட வேண்டியது ஆக்சிஜன். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து நம்ம கிடைக்கணும்னாக்கா நம்ம ப்ராப்பரான மூச்சு பயிற்சி பண்ணால் மட்டும்தான் அது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கணும், உடல் சோர்வை குறைக்கணும்னா மூச்சு பயிற்சி எடுக்கணும் அப்படின்றது தான் இதில் சொல்ல வருது. அடுத்தது வந்து ஏதாவது ஒரு வேலையை புதுசாக ஆரம்பிக்கணும், ஏதாவது ஒரு புது புது மனுஷால சந்திக்க போகிறோம், புதுசாக ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னு புதுசுன்னு இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒரு வேலைகள்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஸ்டாப் டெக்னிக்கை இது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சூப்பர் சார்ஜ் பண்ண மாதிரி எனர்ஜி அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து தசைகள்லாம் தளர்ச்சி, அது வந்து ஆஸ் யூஷுவல் ஆன்சைட்டியோ இல்லை டிப்ரெஷனோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது உடம்பு தசைகள்லாம் கொஞ்சம் இறுக்கத்துக்கு போயிடும் கோவத்துலலாம் இருக்கும்போது. ஸோ மூச்சு பயிற்சி இருக்கும்போது அனைத்து தசைகளும் கொஞ்சம் ரிலாக்ஸாக தசைக்கு அந்த தளர்ச்சி ஆகிறதுக்கு உபயோகப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. மெட்டபாலிக் பூஸ்ட் காலையில் வந்து ஸ்டாப் மூலம் நீங்கள் ஸ்டாப் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது காலையிலேயே வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதனால தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏடிபி எனர்ஜி ரீசெட் ஆகுது, டோட்டல் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் வந்து ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது, சமநிலை கிடைக்குது. இதயமும் மூளையும் ஒருங்கிணைந்து ஒரு சில இடத்துல மூளை ஒன்று சொல்லும், மனசு ஒன்று சொல்லும். அது மனசு சொல்றத மூளை கேட்க மாட்டேது, மூளை சொல்றத மனசு கேட்க மாட்டேது, புத்தி ஒன்று சொல்லுது, மனசு ஒன்று சொல்லுது, நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கல. ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் வந்து கோரிலேட் ஆகி ஒரு ஒருங்கிணைந்த சமநிலைக்கு வர்றதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இதுதான் சீக்ரெட் அப்படின்னு சொல்றாங்க. இதை பண்ணும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை ட்ரெயின் பண்ற மைண்ட் ஹேக்கு. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னா என்னன்னா மூளையோட முன்பகுதி, அது வந்து என்ன சொல்றது, முன்மூளை நடுமூளை பின்மூளைன்னு இருக்குல்ல, அந்த முன்மூளை வந்து தான் மேக்சிமம் லாஜிக்கல் பிரெயின் சொல்லுவாங்க. டிசிஷன் மேக்கிங் ஆகட்டும், கணக்கு வழக்கு பார்க்கறதாகட்டும், ஒருத்தவங்களை அனலைஸ் பண்றதாகட்டும், இதெல்லாம் வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல தான் நடக்குது. ஸோ இதை வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்ட் பண்ணி நல்லா திங்க் பண்றதுக்கான, ஏன்னா ஆக்சிஜன் தானே மூளைக்கு முக்கியமான தேவை. ஸோ மூளையெல்லாம் நல்லா உங்களுக்கு பாசிட்டிவா வேலை செய்யணும்னாக்கா இந்த பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்றது தான் சொல்லப்படுது. இது எல்லாமே வந்து பிசிக்கல் பாடியில ஸ்டாப் டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. ஸோ ஃபைனலி உடல் கேட்கப்படுது, உடல் என்ன சொல்லுது, உடல் என்ன பேசுது, எப்போ உனக்கு தாக எடுக்குது, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற முறை வரைக்கும் எல்லாமே உடல் வந்து உங்களுக்கு கைட் பண்ற அளவுக்கு இதுல வந்து உடலை அப்சர்வ் பண்ணுவீங்க. எப்பயுமே உடலுக்குள்ள என்ன நடக்குதுன்றத உடல் சொல்றதை கேட்டு கேட்டு செயல்படுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அமிக்டலா காமாக பிரீத் பண்றது எப்படி தெரியுமா? அமிக்டலா காம் ஆகிறதுக்காக. அமிக்டலானா என்னன்னா அது எப்ப பார்த்தாலும் ஒரு ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊருக்கு போகணும், ஊருக்கு போனால் அங்கே எதனா வண்டி வந்து முட்டிச்சுன்னா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, அங்கே போனால் அவன் எதனா சொன்னான்னா, இங்கே வந்து எதனா ஆயிடுச்சுன்னா போய் ஒழுங்கா வரும். ஒரு சின்ன ஒரு இப்படி வெளியே போய் வர்றதுக்குள்ளாரு எல்லா சிக்னலும் ரெட்டா இருந்ததுன்னா எல்லா சிக்னலும் கிரீனா இருந்தா நல்லா இருக்குமே. ஸோ அந்த மாதிரி தேவையற்ற ஒரு ஒரு ப்ரொடெக்டிவா இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக ஓவர் ப்ரொடெக்டிவா நம்மள வேலையே செய்ய விடாம தடுத்துரும். இதுதான் ஒப்பாரின்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரியான அமிக்டலாவை வந்து ஒரு காமா வச்சுக்கிறதுக்கு மேக்சிமம் வந்து இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான், இந்த ஸ்டாப் டெக்னிக் ஹெல்ப் பண்ணுன்றது தான் இந்த வீடியோல சொல்ல வருது. அடுத்தது எமோஷ்னலா, நீங்க ஸ்டாப் டெக்னிக்கே எமோஷ்னலா அப்ளை பண்ணி, இந்த அமிக்டலான்றது நான் என்ன சொன்னேன், அது ஒரு மாதிரி ஒப்பாரி வைக்கும். எமோஷ்னலான ஹை எமோஷனல் டிபார்ட்மெண்ட் தான் வந்து அது வந்து அமிக்டலா தான் பொறுப்பெடுத்துக்குது. இந்த மூச்சு பயிற்சி நம்ம அதிகமாக செய்யும் போது இது வந்து ஒரு காமாகும். காமாக என்ன பண்ணும், தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இது பண்ணி அதே எமோஷனை பாசிட்டிவா கொடுத்தா
இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம்னா விசில வச்சு தெறிக்க விடுறாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டரு, கிரியேட்டரு, இல்லை ஒரு மென்டார்ஸ், இல்லை ஒரு பெரும் தலைவர்கள், இவங்கெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து அப்படியே ஹை பிச்சில் அப்படியே எமோஷனாக இருக்கிறது, அதுக்கும் அமிக்டலா தான் காரணம். ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் நோட்டுக்கு கொண்டு வரலாம். இல்லை இதை உங்களுக்கு சாதகமா, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு சாதகமா எப்படி இதை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த அமிக்டலா காம் பண்றதுக்கு ஸ்டாப் டெக்னிக் உதவுது அப்படின்றது தான் சொல்ல வராங்க. அதே மாதிரி உணர்வுகளை அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை ரிலீஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நம்ம இப்ப ஒரு யாருக்கூடயாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டுதுனாக்கா அது அப்படியே கடந்து 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 போக உடம்பு ஃபுல்லா எங்கேயாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கும். பட் நாம அது எங்க இருந்து வருது, ஏன் வருது, எங்க இருந்து யாரால வருது, என்ன சொன்னதுனால வருது அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணும்போது சரி விடு, ஓகே இதை கடந்து தான் போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை யாரையாவது குறை சொல்லிட்டாங்க, இப்போ நம்ம பேசுறது பிடிக்கல அப்படின்னும் போது யாராவது நம்மளை எதனா சொல்லிட்டாங்க, ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் தானே அப்படின்னு ஒரு அதுக்கான தீர்வை நோக்கி நம்ம போறதுக்கான ஆப்ஷன் எங்க கிடைக்கும்னாக்கா இவங்களுடைய தாட் அப்சர்வ் பண்றது மூலயமா கிடைக்கும் அப்படின்றதான் இதுல சொல்ல வருது. ஸோ அது அவ்வளோ சாதாரணமா இல்லை, அது சாதாரணமா பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்தீங்கன்னா அதுக்கான உதாரணம் என்னன்னா, நம்ம குழந்தைகள்லாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஓடி போய் அடிக்கிறோம், திட்டுறோம், இல்லை ஏதாவது எச்சரிக்கை செய்யறோம். அந்த மாதிரி பண்ணும்போது அது எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு நேரத்துக்கு அதை கொண்டு போக முடியும்? அதிகபட்சம் 5 நிமிஷம், அதிகபட்சம் அரை மணி நேரம். அதுக்கு மேல வந்து குழந்தை மேல நம்ம வந்து ஒரு வாழ்நாள் பூரா பகையெல்லாம் வச்சுட்டு இருக்க போறது கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மைண்டை கடந்து போறதுக்கு காம் ஸ்டேஜ் கொண்டு வரதுக்கு இது உதவுது அப்படின்றது தான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லப்படுது. அடுத்ததா உங்களுடைய ஏன்னா உங்களுக்கான முடிவுகளை அனைத்துமே நீங்களே உள்ளுக்குள்ள எடுக்கும் பொழுது உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப் ஆகும், உங்களுடைய ஆளுமை கட்டுப்பாடு வந்து திறன் வளர்ச்சி அதிகமாகும் அப்படின்றத சொல்ல வருது. அடுத்தது கோபம், வருத்தம், இதெல்லாம் வந்து கோபம் எதனால வருது, நமக்கு வருத்தம் எதனால வருது, அதை கடந்து போகணும், அதுக்கு என்ன டிசிஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து எமோஷ்னலா நீங்க ஸ்டாப் டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது இது பண்ண முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதயமும் புத்தியும் மனதும் ஒருங்கிணைப்பதற்கு, இந்த உள்ளார்ந்த ஒற்றுமையை உருவாக்குவதற்கு உங்களுக்கு இந்த ஸ்டாப் டெக்னிக் உதவுது எமோஷ்னலி. ஸோ வேலைக்கு போறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி உடல்ல இருக்கிற ஒரு தேவையற்ற ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு இருக்கும், அதெல்லாம் குறைஞ்சி ரிலாக்ஸா போறதுக்கு இந்த ஸ்டாப் டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். அடுத்தது மென்டலி நம்ம ஸ்டாப் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும் எப்படின்னா, நம்ம தாட் அப்சர்வ் பண்ணும்பொழுது நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நம்மளோட பிரெயினே வந்து கடந்த கால வழிகளையும் தோல்விகளையும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டா அசை போட்டுக்கிட்டே இருக்கிறது தான் அதனோட நேச்சர். ஸோ அந்த பழைய நம்பிக்கைகள் ஏன் வருது, எதுக்கு வருது, என்ன பண்ண போகுது, அது வந்தா அடுத்து அதுல இருந்து மீண்டு வருது, அதையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால கிடைக்கிற பலனும் அதை அதை என்ன சொல்றது, அதை உபயோகப்படுத்தி அதுக்கு என்ன தீர்வு பண்ணா நம்ம மனசு சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அதையே அசை போட்டுட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. அதனால நம்ம சோகம், நம்மளுடைய கார்டிசோல் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து நம்மளதான் அழிக்கும். பட் அதுக்கு உற்சாகமா திரும்ப மீண்டு எழுந்து வர்றதுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் அப்சர்வ் பண்ணி நீங்க ஆக்ஷன்ல ப்ரொசீட் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால உங்களுடைய பழைய நம்பிக்கைகள்லாம் வந்து தேவையற்ற தோல்விகள், தவறுகள்லாம் வந்து மேல திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும்போது அதை தாண்டி கடந்து வர்றதுக்கு உபயோகப்படும். நீங்க என்ன டிசிஷன் எடுக்க போறீங்க, ஸோ ப்ரொசீட் பண்ண போறீங்க. ஸோ அதுதான். அதுக்கு அடுத்தது வந்து டிஸ்ட்ராக்டட் தாட்ஸ், அதை இமெயில், ஃபோன், பிளானிங் அனைத்தும் பாஸ் அண்ட் ரீஃபோக்கஸ் செய்யலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு விஷயத்துக்காக ஃபோனை எடுக்கிறோம், இந்த ஒரு சின்ன ஒரு தகவல் தெரியணும்னு கூகுள் பார்க்கலான்னு போவோம், அதுக்குள்ள அங்கே வாட்ஸ்அப்பில் ஒன்று வந்திருக்கும், இல்லை இதில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், 1 மணி நேரத்துக்கு ஒரு 100 நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம இது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூடியூப்ல போய் ஏதாவது ஒரு விஷயத்தை தேட போனோம்னா ஒரு 2 மினிட்ஸ்ல தேடிட்டு வந்துருமே நினைப்போம். ஆனால் 2 மணி நேரம் வேற எதுக்கும் போயிட்டு இருப்போம். ஸோ அந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு தேவையானதை கொடுத்துக்கிட்டே இருக்கு, நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ண வைக்குது. ஸோ நீங்க ஸ்டாப் டெக்னிக் அப்படின்னு ஒன்று இருக்கிறதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க ஏன் இதை பண்றோம், என்ன பண்றதுக்காக வந்து ஏன் இதை பண்றோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தாட்ல அப்சர்வ் பண்ணி மூச்சு எடுத்து இது வந்து உங்களுடைய கவனத்தை அதிக அளவில் திசை திருப்பாம இருக்கிறதுக்கு இந்த டெக்னிக் உதவுது அப்படின்றது தான் மென்டலி அப்படின்றது தான் இது. ஸோ இது எக்ஸாம்பிள் என்னன்னா, லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன் ஒரு காமெடி கிளாஸ். அந்த மாதிரி வேகமாக நீங்கள் பண்ணுறதை குறைச்சிட்டு ஒரு ரிலாக்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம், எது பண்ணணும்னு ஒரு ஸ்டாப் டெக்னிக்கை போட்டு
ஒரு கிளாரிட்டியோட போகும்போது அது வந்து உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாகும், உங்களோட செயல்திறன் அதிகரிக்கும். ஓவர் திங்கிங், நிறைய பேர் வந்து என்ன சொல்றது, கனவு கண்டுகிட்டே இருப்பாங்க ஆனா வேலை நடக்காது. ஸோ நிறைய பண்ணணும் 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 பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா செயல்ல இறங்க மாட்டாங்க, திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஸ்டாப் டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணும்போது அது ஒரு ஓவர் திங்கிங்லாம் குறையும் அப்படின்றது தான். அதே மாதிரி நம்ம மென்டலி வந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸில் வந்து நீங்கள் அதனோட செயல்பாடுகள் அதிகரிக்கும் போது உங்களோட சிந்தனை திறனும் உங்களோட சித்தாந்தங்களும் வந்து தெளிவு பெறும் அப்படின்றத. ஸோ ஃபைனலி டிசிஷன் மேக்கிங் தானே எல்லாமே. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டூல்ஸா ஸ்டாப் டெக்னிக் உதவுது அப்படின்றது தான். ஸ்பிரிச்சுவல் பாடியில் எப்படி ஸ்டாப் டெக்னிக் செயல்படுது அப்படின்னா, ஒரு சைலண்டா உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி ஒதுக்கி ஒரு தனி அறையில ரிலாக்ஸா உட்காந்து ஒரு 1 ஹவர் இது பண்ணீங்கன்னா உங்களோட சோல் கூட உங்களால கனெக்ட் ஆக முடியும். எந்த தாட் ப்ராசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் தியானம், மெடிடேஷன்லாம் சொல்றாங்களா, ஸோ அது அதனோட ப்ராசஸ் எப்படி, நீங்க சும்மா மூச்சு பயிற்சி பண்ணிட்டு கண்ணு மூடி உட்காந்துட்டு இருக்கும்போது உங்க தாட் ப்ராசஸ் எல்லாம் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் வர்றது அலோவ் பண்ணணும் அலோவ் பண்ணணும் அலோவ் பண்ணணும், எவ்வளோ வருதோ ஸோ அலோவ் பண்ணுதுன்னா அது ரிலீஸ் ஆகும் உங்ககிட்ட. ஸோ அந்த மாதிரி ரிலீஸ் ஆகி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதுதான் ஆன்மா பேசும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமான தருணங்களை வந்து உருவாக்கும் போது. ஏன்னா ஸ்டாப் டெக்னிக்ன்றது வந்து ஜஸ்ட் ஸ்டாப் த ப்ராசஸ், அப்சர்வ் த தாட்டு, அதுக்கு முன்னாடி மூச்சு பயிற்சி எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். ஸோ இதில் வந்து உங்களுடைய இன்னரில் வந்து உங்களுக்கான கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான் என்னோட அர்த்தம். ஸோ உங்களுடைய மனசு உங்ககிட்ட பேசும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்காவது ஏதோ ஒரு உதவி கேட்குறாங்க, புத்தி சொல்லுது தப்பு செய்யாத, நமக்கே கஷ்டத்தில் இருக்கிறோன்னு, பட் மனசு ஒன்று சொல்லும், அது சொல்றது கேட்கணும் அப்படின்னாக்கா நாம் ஒரு ஜோனுக்குள்ள இருக்கணும். நம்ம வந்து எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருந்தோம்னாக்கா மனசுக்கு அங்கே வேலையே இருக்காது. ஸோ அதனால வந்து நம்ம ஒரு உலகத்துல இருந்து கொஞ்சம் தவிர்த்து ஓரமாகி நம்ம ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த ஸ்டாப் டெக்னிக் வந்து உதவுது அப்படின்றது தான் விஷயம். ஸோ உதாரணமா நம்ம லைஃப் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு தெரியலையே அப்படின்னும் போது நம்ம ஏன் இங்க இருக்கிறோம் அப்படின்லாம் யோசிக்கும் போது நம்ம எங்க இருக்கணும்ன்றதும் ஆட்டோமேட்டிக்கா தோண வரும் அப்படின்றது தான் என்னோட கான்செப்ட். நம்மளோட உயிரோட நோக்கம், பர்பஸ், அதெல்லாம் ஒருங்கிணைந்து வரும் அப்படின்றது தான். இந்த ஸ்டாப் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது கருணை, மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் எல்லாம் வந்து நாளடைவில் உங்களுக்கு அது பழக்கமாயிடும் அப்படின்னு தான். கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் வந்து இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற விஷயம் பெரும்பாலான தேவையான விஷயம் இந்த கிராட்டிடியூட் தான். ஏன்னா எதுக்குமே வந்து எவ்வளோ இருந்தாலுமே வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடான ஒரு மனநிலைக்கு போகிறதுனால தான் எல்லா உடல் பாதிப்புகளும் வருது. முதல்ல நம்ம என்ன இருக்கோம் நம்மக்கிட்ட அதுக்கு ஒரு நன்றி உணர்வோடு இருக்கணும். இந்த பூமிக்கு, இந்த காற்றுக்கு, இந்த நம்ம வாழும் இடத்திற்கு, நம்ம சுற்றி இருக்கிற உறவுகளுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம் நம்ம ஸ்டாப் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது அந்த கிராட்டிடியூட் பவர் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்றது தான் இதில் சொல்லப்படுது. ஸோ இதை எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னும் போது காலையில் ஒரு நிமிஷம், ஒரு நிமிடம் ஸ்டாப் ஜேர்னலிங்னா ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் பேப்பர் பேனை எடுத்துட்டு யாரும் இல்லாத ஒரு அறைக்குள்ள ஜஸ்ட் உங்கள் தாட் ப்ராசஸ் என்ன சொல்லுதுன்னு அப்படியே ஃப்ளோவில் எழுதும் போது எழுத உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதிட்டே வரும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அந்த எழுத்து மூலயமா வரும். ஸோ அது ஒரு ஜேர்னலிங் ப்ராசஸ்ன்றது வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸ், ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம் அது. ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு நிமிடம் ஸ்டாப் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஜேர்னலிங்கில் போனீங்கன்னா நீங்கள் உங்களை எப்படி உணர்றீங்கன்றது அன்றாடம் வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். டெய்லி காலையில் எழுந்ததுக்கப்புறம் அடுத்தது மதியம் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாப் டெக்னிக்கை போட்டு அப்சர்வ் பண்ணும்போது நீங்கள் எமோஷ்னலாக எப்படி கொந்தளிப்புலாம் இருந்ததுனாக்கா அதெல்லாம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக மூவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புலாம் இருக்குன்றது உங்களுக்கே வந்து புரிய வரும். ஈவினிங்கில் வந்து கிராட்டிடியூடு, ஏற்கனவே நம்ம இன்னைக்கு நாள் பொழுதுல யாரெல்லாம் சந்திச்சோம், என்னெல்லாம் அனுபவிச்சோம், என்ன மாதிரியான பாசிட்டிவிட்டி கிடைச்சது, வாட் எவர் கிடைச்சது, அதுக்கெல்லாம் வந்து ஒரு நன்றி உணர்வோட செயல்படலாம். ஸோ த்ரைஸ் இன் எ டே, மார்னிங், ஆஃப்டர்நூன், இந்த ஈவினிங் அதை பண்ணிக்கலாம் நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி. ஆஃப்டர் தட் வாரம் ஒரு முறை வந்து உங்களை ஒரு 1 ஹவர் நீங்கள் உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தனியாக
கிராமத்துலனாக்கா தனியா சும்மா ஒரு பாறையில போய் உட்காந்துடலாம். இல்லைன்னா ஒரு வீட்டில் சிட்டிலன்னா ஒரு மொட்டை மாடியில் ஒரு ஓரமாக உட்காந்து இது பண்ணலாம். இல்லை ஒரு பால்கனியில் இது பண்ணலாம். ஒரு அமைதியான இடத்துல, கொஞ்சம் வெளிச்சமான இடத்துல, இல்லை அரை வெளிச்சமான இடத்துல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி போயிட்டு உட்காந்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், ஸ்டாப் டெக்னிக்கு ரொம்ப பெரிய செஷனா மூச்சு பயிற்சினா ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம், அரை மணி நேரம் கூட எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ அந்த மாதிரி பண்ணலாம். தாட் ப்ராசஸ் அப்சர்வ் தாட்னா உங்களுக்கு உள்ள இருக்கிற தாட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க. என்னென்னலாம் முடிவு எடுக்கலாம், ப்ரொசீட் பண்ணலாம், ஆக்ஷன்ல கொண்டு வரலாம் லிஸ்ட் போடுங்க. ஸோ அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி 1 ஹவர் நீங்க உங்களுக்கு டைம் ஒதுக்குனா நல்லா இருக்கும் அப்படின்றது தான். இதெல்லாம் பண்றதுக்கு ரிமைண்டர் அலாரம் போட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி 3 டேப்லெட்ஸ் இன் டேன்ற மாதிரி 3 ஸ்டாப் டெக்னிக் இன் டே அந்த மாதிரி போட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஜேர்னலிங் டெம்ப்ளேட் ஏற்கனவே நான் சொன்னல எப்படி ஜேர்னலிங் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அந்த ஸ்டாப் டெக்னிக் வந்து என்ன பண்றோம், எப்படி பண்ண போறோம், எப்படி என்ன பண்ணணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணணும், எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ண போறோம் அப்படின்ற கான்செப்ட்ல பண்ணா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்டாப் டெக்னிக்கை பயன்படுத்தும் போது இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், பின்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பதட்டமா இருந்தா அமைதியை கொண்டு வரும். கோபமா இருந்தா உங்களுக்கு தேவையற்ற கோபங்கள்லாம் வந்து வெளியேறி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பதில் கிடைக்கும். முடிவெடுக்க முடியாம இருக்கிறதுனா கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு சோர்வா இருக்கிற சூழ்நிலை இருக்குனாக்கா எனர்ஜி கிடைக்கும். ஒரு கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கிறீங்கனாக்கா ஒரு ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். வலிமை எழுந்து ஒரு ஸ்டாமினா இல்லாமல் இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு உடல்ல ஒரு சக்தி கிடைக்கும். அப்படின்றதெல்லாம் தான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணும்போது நாம பயன்படுத்த பலன் பெறுவதெல்லாம் நான் பார்த்தோம். அடுத்ததா இந்த 4 ஒரு பிசிக்கல், மென்டல், எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் 4ஐயும் ஒருங்கிணைச்சா முழுமையான வாழ்க்கை கிடைக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியமும், குடும்ப ரிலேஷன்ஷிப்லையும், உங்களுடைய அஃபிஷியலா கெரியர் வைஸும், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு குரோ ஆகும் அப்படின்றது தான் சொல்ல வருது. ஸோ 1 நிமிடத்துல உங்க வாழ்க்கை மாற்றம் அடையும் அப்படின்றது கான்செப்ட். ஸோ இந்த சேனலை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.